என்னைக்குள்ளே கரைந்த நிலவு எனது இரவை திருடும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. நியூன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பிளாங்க் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கேன்வாஸ் போயிட்டு 9:16 ரேஷியோ கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டியூரேஷன் போயிட்டு பென்சில் ஐக்கான் டச் பண்ணி 15 செகண்ட் கொடுத்து ட்ராக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து பிக் ஆப்ஷன் போயிட்டு ஒரு 3 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி மேலே கொண்டு போய் வச்சுருங்க. இப்போ அட்ஜஸ்ட் பண்ண போகிறது இல்லை, நம்ம லாஸ்ட்டில் தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். நான் அது சொல்கிறேன். இப்போ வீடியோ 10 வரைக்கும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே வீடியோ 10 வரைக்கும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பிக்சர் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் வந்து இதுவும் வீடியோ 10 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு டெம்ப்ளேட் இமேஜ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு வீடியோ 10 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது கட் அவுட் ஆப்ஷனுக்கு போயிட்டு குரோமா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஃபோட்டோ மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. வந்துட்டு இப்போ ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். எல்லா ஃபோட்டோவும் வந்து அது கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா ஃபோட்டோவும் அதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. எல்லா ஃபோட்டோவும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இன்ஷாட்டோடைய வாட்டர் மார்க் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். நான் அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ இன்னும் முடியல ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் வந்துடுங்க. வந்து வீடியோ கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நியூன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ண வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டிக்கரில் போயிட்டு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது யாருன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பிக்சர் போயிட்டுக்கோங்க. பிக்சர் போயிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நான் கொடுக்குற பிஎன்ஜி இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு வந்து ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறேன்னா பிப் ஆப்ஷனில் வந்து நிறைய லேயர் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் இதில் கொடுக்குறேன். இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வீடியோ 10 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. 3ஆக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுலேருந்தே எடுத்திங்கன்னா வந்துடும். அதே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நான் எல்லாத்தோடைய மெட்டீரியல் லிங்க்கும் டெலகிராம் குரூப்பில் தான் தருவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பிளண்ட் போய்க்கோங்க. பிளண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் இருக்க வால்யூம் வந்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சாங் வந்து ஆட் பண்ண போகிறோம். மியூசிக் போய்க்கோங்க. மியூசிக் போயிட்டு எக்ஸ்டெண்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ அதில் போயிட்டு என்னோடய கேலரியில் இருக்க வீடியோவை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிறேன். ஸோ சூஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். இப்போ எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க வீடியோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.